இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முத்துவும் மீனாவும் ஒரு மிஷனில் இறங்கிட்டாங்க. பெருசாக ஒரு விஷயத்தை செய்கிறவங்க சம்பவம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க. நம்மளும் என்னடா அது அப்படின்னு சொல்லலாம் பார்த்துட்டு இருந்தால் கடைசியில் என்னென்னா இப்போ கிறிஷை கண்டிப்பாக தத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அதை சாமி கிட்டக்க ஒரு குறியேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக கிளம்பி போய் 2 பேப்பரில் வேண்டும் வேணாம்லாம் எழுதி போட்டு கடைசியில் சாமி வேணான்னு சொன்னதுக்கப்புறம் சாமி வேணான்னு சொன்னாலும் நல்ல காரியத்தை நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு ஏன்டா என்கிட்ட கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க விஷயங்கள்லாம் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தா அந்த கதையை நம்ம கொஞ்சம் நாளாக ஒரு மெயின் ஸ்டோரியை விட்டு தள்ளி போயிடுச்சு. எங்கேயோ போகுது கதை. இந்த கதை எதை நோக்கி பயணிக்குது, தசை தெரியாமல் போயிட்டு இருக்குது. இப்போ நிறைய சீரியல்லாம் ஒரு 1000 எபிசோட் தாண்டிச்சு அப்படின்னா எங்கே நடக்குது, இந்த கதையில் என்ன தான் நடக்க போகுது, இதுக்கப்புறம் நமக்கு அட போங்க அப்படின்னு சலிப்பாயிடும்ல. இப்போ அப்பப்போ பாகியலட்சுமி பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணும். ஏன் இந்த கதையில் இப்போ இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது, கோபி கீழே விடுறது டவுன்ஃபாலை தான் பார்க்கணும்னா அதான் எப்பயோ விழுந்து மோமெல்லாம் மண்ணா கிடக்கேன்னு தோணும். அந்த மாதிரி இந்த சிறகடி காசைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அத்தனை பிளாட் பாயிண்ட் பெண்டிங்கில் இருக்குது. கதையில் பல முடிச்சுகளை எப்போ வேணாலும் எப்படா அவுப்பாங்க, எப்படா அந்த கதையில் அந்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னு பல ரகசியங்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. இதில் இப்போ வேறு புதுசாக விஜயாவுடைய டான்ஸ் கிளாஸுக்கு ஒரு பையனும் பொண்ணும் விஜயாவுக்கு ஒரு ஆப்பை வேறு கொடுக்குற மாதிரி வேறு காமிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ரோஹிணி ஒரு பொய்காரங்க, ரோஹிணி சொன்னதெல்லாமே பொய் அப்படிங்கிற உண்மை எப்போ தெரிய வரும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்ததுக்கு கொஞ்சம் நெருங்குற மாதிரி கிறிஷை இந்த வீட்டுக்கு கூட்டு வரணுங்கிறத முடிவு பண்ணி அடுத்த வாரம் காமிக்கிறதுல முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வீட்டில் எல்லாத்தையும் வச்சு அதை வேறு ரோஹிணி வெளிலேருந்து ஒட்டி கேட்டுட்ருக்காங்க. இதான் கதை. இப்படி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தாலும் அந்த பொண்ணு அந்த குழந்தை வேணாம், அந்த குழந்தை இருந்தால் தன்னுடைய நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறதுக்காக அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் விட்டுட்டு அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னோடனே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. அதனால இந்த வீட்டுக்கு இந்த குழந்தைய கூட்டு வரலாம் அப்படின்னா விஜயா தாம்தும்னு குதிப்பாங்க. வீட்டை விட்டு உன்னையும் நான் பெத்த பிள்ளையான முத்துவையும் உன்னையுமே எப்போ துரத்தலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ கூட அடிஷன் வேறு கொண்டு வரியா, உங்களுக்கே ரூம் இல்லாமல் பண்ணி உன்னை வேலையெல்லாம் வாங்கினாலும் எவ்வளோவே உன்னை திட்டினாலும் கேவலப்படுத்தினாலும் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினாலும் வெக்கமே இல்லாமல் தொடச்சிக்கிட்டு அடுத்த நாளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ அத்தை உங்கள்கிட்ட மாமா பேசலையா, அவங்களை நான் பேச வைக்கிறேன் அத்தை அப்படின்னு வேற பணிஞ்சு போயிட்டு இருக்க. இதில் நீ இன்னொருத்தனை வேற கூப்பிட்டு அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அவனுக்கு உட்கார வைக்க போறியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்டுப்பாக போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மனோஜ் என்னை கேட்குற கேள்வி தான் இன்னும் ஹைலைட்டு. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறது வெளில யாருக்கும் தெரியாமல் அது வேறு இடத்துல இருக்குது. அந்த பொண்ணு இப்போ யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா ஏதோ ஒரு கேனையும் இழிச்சவாயும் கடைசியாக அவளை கல்யாணம் வேறு பண்ணிப்பான்ல அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது அப்படியே ரோஹிணி இங்கே பக்குன்னு இருக்குது. ஆனால் ஏன்னா அந்த இழிச்சவாயினே நீங்கள் தான் சார் அப்படின்னு எப்போ சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி பல விருப்பங்களுக்கு நடுவில் இப்போ கிறிஷ் அந்த வீட்டுக்குள்ளார கூட்டுறதுக்கு இனிஷியலி கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க விஜயா. ஆனால் எப்போ பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு, ரோஹிணியுடைய அம்மாவுக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கு, ஏதோ ஒரு உடல்நலன் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற நிலமை வந்தால் இதுக்கப்புறம் அவங்களால பார்த்துக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் ரோஹிணியால் அந்த வீட்டில் சொல்ல முடியாதுன்னு தெரியும். அப்போ ரோஹிணியே நீங்கள் அந்த பையன் பாவம் கிறிஷ், நீங்கள் அவனை தத்தெடுக்கிறேன் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஏற்றி விட்டு தான் பிள்ளை எப்படியா அந்த வீட்டுக்கு வர வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஹெல்ப் பண்ணி முத்துவையும் மீனாவையும் தத்தெடுக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு குழந்தையோடு இருக்கும் போது முத்துவும் மீனாவும் இப்போ அடுத்த கட்டமாக என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா இப்போ கிறிஷை கூட்டது கிறிஷை தான் பிள்ளையாக எப்படியா வளர்க்கணுங்கிற இடத்துல இருக்காங்க. ஆனால் எங்கே தங்க வைப்பாங்க, இவங்க எங்கே இருக்க போகிறாங்கன்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடைசியில் இதுலேயும் ஜெயிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தா ரோஹிணி தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பிள்ளைங்க வந்துடும். கிறிஷை பார்க்க எந்த அளவுக்கு பாவமாக இருக்கும் அந்த அளவுக்கு விவரமாகவும் இருக்கு பாரு. ஏன்னா தனக்கு எவ்வளவு தான் பாசத்தை முத்துவும் மீனாவும் கொடுத்தாலும் தன்னோட அம்மா தன்னோட அத்தை அப்படிங்கிறதுக்காக அவங்கள காட்டி கொடுக்காம பல விஷயங்களை ஆரம்பத்துலேருந்தே அப்படியே அடக்கி மறைச்சு வைக்கக்கூடிய ஆள் தான். ஸோ இதை வச்சு இன்னொரு 6 மாதத்துக்கு கதை போகும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முத்துவும் மீனாவும் ஒரு மிஷனில் இறங்கிட்டாங்க. பெருசாக ஒரு விஷயத்தை செய்கிறவங்க சம்பவம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க. நம்மளும் என்னடா அது அப்படின்னு சொல்லலாம் பார்த்துட்டு இருந்தால் கடைசியில் என்னென்னா இப்போ கிறிஷை